வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி வேர்ல்டு சேனலுக்காக உங்களுடன் சத்யபிரியா ஜெயக்குமார். தன்னோட முயற்சியில் கொஞ்சமும் மனம் தளராத விக்ரமன் திரும்பவும் மரத்தில் ஏறி அதில் தொங்கிக்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கட்டி தோளில் சுமந்தபடி நடக்க ஆரம்பித்தார். அப்போது வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட, மன்னா, இந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே நீ எதுக்காக இப்படி அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு இன்னமுமே புரியலை. ஒருவேளை அற்புதமான சக்திகளை அடையிறதுக்காக நீ இந்த முயற்சிகளை செய்யறியோன்னு எனக்கு தோணுது. இதே மாதிரியான ஒரு கதையை சொல்கிறேன், கேளு அப்படின்னு வேதாளம் சொன்ன கதையை தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே போகலாமா? கதையோட இறுதியில் உங்களுக்கான விடுகதையும் முந்தைய விடுகதைக்கான விடையும் காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் கேளுங்க. மாணிக்கபுரிங்கிற ஊரில் பிரபல வியாபாரி பத்மநாபன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். தன்னோட ஒரே மகளான பிரத்யூஷாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்க தீர்மானிச்சாரு. தன்னோட நண்பரோட மகனான ஆனந்தனுக்கே தன் மகளை மணம் முடிக்கவும் முடிவு செஞ்சிருந்தாரு. ஆனால் திடீர்னு திருமணத்துக்கு சில தினங்களுக்கு முன்னாடி பிரத்யூஷாவுக்கு ஒரு விசித்திரமான நோய் ஏற்பட்டுச்சு. அவங்களால பேசவே முடியாம வாயடிச்சு போனாங்க. இதனால பத்மநாபன் துடிச்சு போனாரு. பல ஊர்களில் இருந்து தலை சிறந்த வைத்தியர்களை வரவழைச்சு பல மாதிரியான சிகிச்சைகள் செஞ்சும் பலனே கிடைக்கல. கடைசியில ஒரு நாள் தனஞ்சயன்கிற வைத்தியர் பிரத்யூஷாவை பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு அவங்களோட நோய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் பத்மநாபனை பார்த்து, உங்களோட மகளுக்கு குரல் வளை நரம்புகள் செயலற்று போச்சு, அதனால தான் அவங்களால பேச முடியலை. இந்த நோயை தசமூலம்ங்கிற மூலிகையினால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஆனால் அந்த மூலிகை வங்கக்கடலில் இருக்கிற நாகத்தீவில் மட்டும்தான் கிடைக்கும். அங்கே போகிறது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு சொன்னார். வைத்தியர் சொன்னதை கேட்ட ஆனந்தன், வைத்தியரே, நான் பிரத்யூஷாவுக்காக தசமூல மூலிகையை உலகத்தோட எந்த திசையில் இருந்தாலும் எடுத்துட்டு வந்துடுவேன். அந்த முயற்சியில் என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். அவரை பெருமிதத்தோட பார்த்த தனஞ்சயன், நீ மட்டும் அந்த மூலிகையை எப்பாடுபட்டாவது எடுத்துட்டு வந்துட்டா அது பிரத்யூஷாவுக்கு மட்டும் இல்லாமல் அதே நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற பல நோயாளிகளுக்கு பலனை கொடுக்கும். நீ தனியாக அங்கே போக வேண்டாம், என்னோட சீடன் சஞ்சயும் வருவார், அவரையும் அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். ஆனந்தனோட நண்பன் சிவநாதனும் அவங்க கூட போக முன் வந்தார். அங்கே இருந்தவங்களில் ஒருத்தரான கபாலி, எனக்கும் வீரதீர சாகசங்கள் செய்ய ரொம்பவும் பிடிக்கும், அதனால் இந்த பயணத்தில் நானும் கலந்துக்குவேன், 4 பேருமா சேர்ந்து போகலாம், வெற்றியோட திரும்பலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு நல்ல நாளில் 4 பேரும் மாணிக்கபுரியை விட்டு கிளம்பினாங்க. கால்நடையாக பல நாட்கள் போனதுக்கப்புறமா கிழக்கு கடற்கரையான வங்கக்கடலை அடைஞ்சாங்க. ஒரு கட்டுமர படகுல 4 பேரும் நாகத்தீவை நோக்கி பயணிச்சாங்க. முதல் 5 நாட்கள் பயணத்தில் எந்த விதமான அபாயமும் ஏற்படலை. ஆனால் 6வது நாள் திடீர்னு ஒரு திமிங்கலம் வாழை சுழற்றிக்கிட்டு அவங்களோட கட்டுமரத்தை அடிக்க அது துண்டு துண்டாக உடஞ்சிடுச்சு. 4 பேரும் கடலில் மூழ்கினாங்க. ஆனந்தன் கடலுக்குள்ள மூழ்க போன சமயம் அவரோட நண்பன் சிவநாதன் உடஞ்ச படவோட ஒரு துண்டை அவர்கிட்ட தள்ளிவிட்டாரு. தனக்கு தகுந்த சமயத்தில் உதவி செஞ்ச நண்பனுக்கு நன்றி சொல்லலாம்னு திரும்பும்போது அங்கே சிவநாதனை காணோம். மற்ற 2 பேரும் கொஞ்ச தூரத்தில் உடஞ்ச படகு துண்டுகளை பிடிச்சுக்கிட்டு மிதக்கிறது தெரிஞ்சிச்சு. தனக்கு உதவி செஞ்ச நண்பன் மட்டும் காணாமல் போனதை பார்த்து ஆனந்தனுக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்துச்சு. அவரை முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டு அவர் கிடைக்கலன்னதும் மிதந்துக்கிட்டே அந்த 3 பேரும் கடலுக்கு நடுவில் இருந்த குன்றுகள் சூழ்ந்த ஒரு தீவில் ஒதுங்கினாங்க. அப்போ வானத்தில்
ஒரு பறக்கும் தட்டு தெரிஞ்சிச்சு. அந்த பறக்கும் தட்டு அவங்க இருக்கிற இடத்துல கீழே இறங்குச்சு. அதில் ரொம்பவும் வயசான ஒரு கிழவர் உட்கார்ந்துருந்தாரு. அவரை ரொம்பவும் ஆச்சரியத்தோட 3 பேரும் பார்க்க, அவர் பயப்படாதீங்க, நானும் உங்களை போல மனுஷன்தான். வானத்தில் பறக்கணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. அதுக்காக காலமெல்லாம் முயற்சி செஞ்சு என்னோட வாழ்நாளையே செலவு செஞ்சு இந்த பறக்கிற தட்டை உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னார். ஐயா, தசமூலம்ங்கிற மூலிகையை தேடித்தான் நாங்கள் நாகத்தீவுக்கு புறப்பட்டோம். அது எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஆனந்தன் கேட்டார். இதுதான் நாகத்தீவு. மலை மேலே வஞ்சி நகருங்கிற ஊர் இருக்குது. அங்கே போகணும்னா இந்த பறக்கும் தட்டில் தான் போயாகணும். உங்களில் யாராவது ஒருத்தர் உங்களோட இளமையை எனக்கு தியாகம் செஞ்சால் இதை நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த முதியவர் சொல்லவும், உடனே சஞ்சய் தன்னோட இளமையை தியாகம் செய்ய முன் வந்தார். ஆனந்தன் அவரை எவ்வளவு தடுத்தும் சஞ்சய் கேட்கவே இல்லை. உடனே முதியவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சஞ்சய் உச்சரிக்க அவர் கொஞ்ச நேரத்தில் முதியவராக மாறிட்டாரு. முதியவர் இளைஞராக மாறிட்டாரு. இளைஞனான முதியவர் ஆனந்தன் கிட்ட பறக்கும் தட்டை கொடுத்தாரு. அப்புறம் ஆனந்தனும் கபாலியும் மட்டும் பறக்கும் தட்டில் ஏறி வஞ்சி நகரை போய் சேர்ந்தாங்க. வஞ்சி நகரில் அவங்க பார்த்த காட்சி அவங்கள திடுக்கிட வச்சுச்சு. அந்த ஊரில் இருந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் மிருகங்களோட தலையோட நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. உடல் மட்டும் மனிதர்களோட உடலாக இருந்துச்சு. ஆனால் வயசானவங்க எல்லாரும் முழு மனித வடிவில் இருந்தாங்க. அங்கே யாரை கேட்கறது, தசமூலம் மூலிகையை எப்படி தேடுறதுன்னு புரியாமல் அவங்க அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் ஒரு பாட்டியோட குடிசையை வந்து சேர்ந்தாங்க. அந்த பாட்டிக்கிட்ட தசமூலம் மூலிகையை பற்றி கேட்டாங்க. அதுக்கு பாட்டி, அந்த மூலிகை இளவரசியோட நந்தவனத்தில் தான் இருக்குது. ஆனால் அதை உங்களால் பறிக்க முடியாதே. இளவரசியே இப்போ ஒரு மந்திரவாதியோட பிடியில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மந்திரவாதியா? யார் அந்த மந்திரவாதி? ஏன் இந்த ஊரில் இளவயதினர் எல்லாரும் விசித்திரமான தோற்றத்தோட காணப்படுறாங்க அப்படின்னு கபாலி கேட்டார். அது ஒரு பெரிய கதை. மகாதம்பன்கிற மந்திரவாதி இளவரசி நந்தினியை திருமணம் செஞ்சுக்க விரும்பினான். ஆனால் இளவரசிக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால் கோபப்பட்ட மந்திரவாதி இந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் மிருகத்தலைகளோட அலையும்படி சாபம் கொடுத்துட்டான். எங்களை மாதிரி வயசானவங்களை மட்டும் விட்டுட்டான். இளவரசி தன்னை திருமணம் செய்ய சம்மதம் தெரிவிச்சா சாபத்தை நீக்கிக்கிறதா மந்திரவாதி சொல்லியிருக்கிறான்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக மந்திரவாதி போய்கிட்டு இருந்தான். உடனே கபாலி அந்த மந்திரவாதிக்கு எதிரில் போய் நின்று, ஏ மந்திரவாதி, உன்னோட அக்கிரமத்தை ஒடுக்க நான் வந்திருக்கேன். மரியாதையா உன்னோட சாபத்தை திரும்ப வாங்கிக்கோ அப்படின்னு துணிச்சலோட சொன்னார். யாரடா நீ? நான் மந்திரவாதி மகாதம்பன். என்கிட்டவே விளையாடுறியா? உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் தன்னோட மந்திர கொலை உயர்த்தினான். உடனே கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக கபாலி அவன் மேலே பாஞ்சு அவனோட மந்திர கொலை பிடுங்கிக்கிட்டாரு. மந்திரக்கோள் கை மாறினதும் தன்னோட சக்தியை இழந்த மந்திரவாதி தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சான். அவனை ஆனந்தனும் கபாலியும் பிடிச்சு கட்டி போட்டாங்க. உடனே செய்தி தெரிஞ்ச இளவரசி அங்கே வந்து மந்திரவாதியை சிறையில் அடைக்க கட்டளையிட்டாங்க. அப்புறம் ஆனந்தனையும் கபாலியையும் ராஜ மரியாதையோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ராஜ உபச்சாரமும் கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் அங்கே வந்ததுக்கான நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு தசமூலம் மூலிகைகளை வேணுங்கிற அளவுக்கு தன்னோட நந்தவனத்திலிருந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த மந்திரக்கோள் மந்திரவாதிக்கிட்ட இருந்து கபாலி கைக்கு மாறின உடனேயே அங்கே இருந்த இளைஞர்கள் எல்லாம் சுய உருவத்துக்கு வந்துட்டாங்க. கபாலி கிட்ட வஞ்சி நகரை விட்டு வெளியே வரும்போது ஆனந்தன், கபாலி, இனி இந்த மந்திரக்கோள் நமக்கு தேவையில்லை.
அதை தூக்கி போட்டுடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா கபாலி மந்திரக்கோலை தன்னோடவே வச்சுக்கிட்டாரு. அப்புறம் 2 பேரும் முதியவரையும் சஞ்சயையும் விட்டுட்டு வந்த இடத்துக்கு போனாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்கள பெரிய வியப்புல ஆழ்த்துச்சு. சிவநாதன் அங்க உயிரோட இருந்தாரு. சஞ்சயும் பழையபடி வாலிபனா மாறி இருந்தாரு. முதியவர் பழையபடி முதியவராகவே இருந்தாரு. ஆனந்தனை கட்டி தழுவன சிவநாதன், நண்பா, கடல் அலைகள் என்ன வேறு திசையில தள்ளி விட்டதால நான் உங்களை பிரிஞ்சு போயிட்டேன். அப்புறம் சிரமப்பட்டு இங்க திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. முதியவர்கிட்ட பறக்கும் தட்டை ஒப்படைச்சிட்டு 4 பேரும் மாணிக்கபுரிக்கு திரும்பினாங்க. தசமூல மூலிகையோட மகிமையினால பிரத்யூஷா சீக்கிரமே குணமடைஞ்சிட்டாங்க. ஒரு நல்ல முகூர்த்தத்துல ஆனந்தன் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்தாங்க. மந்திரவாதியோட மந்திரக்கோலை தன்னுடையதாக்கிக்கிட்ட கபாலி அதை வச்சு மந்திர வித்தைகள் காட்டி பணம் சம்பாதிக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா அந்த மந்திரக்கோள் வேலை செய்யாதது மட்டும் இல்லாம கபாலிய நல்லா அடிச்சு துவைச்சிச்சு. அடி பொறுக்க முடியாம அவரு அந்த ஊரை விட்டே ஓடிட்டாரு. இந்த இடத்துல தன்னோட கதையை நிறுத்தின வேதாளம் விக்ரமாதித்யனை பார்த்து, மன்னா விக்ரமா, கபாலியோட கதியை பார்த்தியா? கபாலியோட மந்திரக்கோள் வேலை செய்யாதது மட்டும் இல்லாம அவரையே நைய படிச்சிருச்சு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்ன? வாள் பிடிச்சவனுக்கு வாழ்நாள தான் சாவுன்னு சொல்ற மாதிரி மந்திர சக்தினால என்னைக்காவது ஒரு நாள் அதை கையாளுறவருக்கே தீங்கு வருங்கிறது உண்மையா? என்னோட கேள்விக்கு விடை தெரிஞ்சும் நீ மௌனமாக இருந்தா உன்னோட தலை வெடிச்சு சுக்கு நூறா போயிடும் அப்படின்னு வேதாளம் சொல்லவும், விக்ரமாதித்யன், நீ சொல்றது சரியில்லை. ஆனந்தனுக்கு உதவி செய்யறதுக்காகவே அவர் கூட சிவநாதன், சஞ்சய், கபாலி 3 பேரும் போனாங்க. சிவநாதன் தன்னோட நண்பன் கடல்ல மூழ்கி தவிக்கிறப்போ அவருக்கு உதவி செஞ்சு உயிரை காப்பாத்தினாரு. சஞ்சய் ஆனந்தனோட நோக்கம் நிறைவேறதுக்காக தன்னோட இளமையவே தியாகம் செஞ்சாரு. கபாலி மந்திரவாதி கிட்ட இருந்து மந்திரக்கோலை பறிச்சதுக்கு அப்புறமா அவரோட மனசுல பணம் சம்பாதிக்கிற ஆசை ஏற்பட்டுச்சு. அதனால மந்திரக்கோலை தன்னோட சுயநலத்துக்கு பயன்படுத்த நினைச்சதுனால வந்த விளைவு தான் அது அப்படின்னு சொன்னாரு. விக்ரமனோட சரியான பதிலால அவரோட மௌனம் கலையவே அவரோட கட்டிலிருந்து அவிழ்த்துக்கிட்டு வேதாளம் திரும்ப முருங்கை மரத்துக்கே பறந்து போய் அது மேலே ஏறிக்கிச்சு. அவ்வளோதான். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கதை கேட்கும் பழக்கமுள்ள உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வேதாளத்தோட கதையோட அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ விடுகதை பகுதிக்கு போகலாமா? முந்தைய விடுகதை, குட்டையான அழகிக்கு நெட்டையான ஜடை, அது என்ன? இந்த விடுகதைக்கான விடை கத்தரிக்காய். இன்றைய விடுகதை, பிறக்கும் போதும் இறக்கும் போதும் இல்லாதது இடையில் வந்து போகும், அது என்ன? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தெரியாதவங்க அடுத்த கதை வரை காத்திருங்க. குழந்தைகளோட பெயரோ அவங்களுக்கு பிடிச்சவங்க பெயரோ கதைகளில் இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்டோரி வேர்ல்டுன்னு டைப் பண்ணி பெயரை பதிவிடுங்க. ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே அவங்களையும் அழைச்சிட்டு போகிறோம். நன்றி, வணக்கம்.